பவுலில் ரவை எடுத்துருக்கேன். இப்போ அது கூட பால் ஆட் பண்ணிப்போம். பால் பாருங்கள், இந்த முழுகிற அளவுக்கு ரவை முழுகிற அளவுக்கு பால் ஊற்றணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் பால்லையே. அடுப்பை வச்சுட்டேன், கடாயை வச்சுருக்கேன். அதில் நெய் ஊற்றிக்கலாம். அது கூட ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம டைலூட் பண்ணி எடுத்துடலாம். அளவுக்கு வந்தோடனே நம்ம இப்போ எடுத்துடலாம். அதே நெய்யில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் உருகி வரட்டும். இந்தளவுக்கு உருகி வந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தோடனே இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் ரவையை, அது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். பாருங்கள், இந்தளவுக்கு வந்தோடனே அதுக்குள்ளே ஏலக்காய் அப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான். நீ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான் கைஸ், அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணவா? டேஸ்ட் பண்ணிட்டேன். செமையாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.